வணக்கம். இந்த பதிவு நேற்றைய தினம் நம்ம தாவேகா மாநாட்டில ஏற்பட்ட விபத்த பத்தின ஒரு சிறு பதிவு தான். இந்த விபத்துல இறந்தவங்க எல்லாத்துக்குமே என்னோட ஆழ்ந்த இரங்கல நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க குடும்பங்கள் அவங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு யாராலயும் அவங்களோட இடத்த கண்டிப்பாக ஈடு செய்ய முடியாது. ஆனா, இதுக்கு முன்னாடி தாவேகா இதே போல மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ரோட் ஷோ போயிருக்காங்க. ஆனா, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருக்குமே தவிர, உயிர் சேதங்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டது கிடையாது. இதே போல நம்ம மத்த கட்சிகளும் ரோட் ஷோ போயிருக்காங்க. ஆனா, இதே போல எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. ஆனா, நேற்றைய தினம் ஏற்பட்டிருக்கு. இத நம்ம பேச்சு பொருளாக்காகாம, அதே போல இதுக்கு விஜய் அண்ணாவ கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட ஒரு சிலர் முன்வைக்கிறாங்க. ஆனா, இதற்கு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு விபத்து. இதுக்கு நம்ம எல்லாத்தையும் விட கண்டிப்பா விஜய் அண்ணா ரொம்ப பெரிய ஒரு துயரத்துல இருப்பாங்க. அது நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். ஏன்னா, இப்ப என்னைய பார்க்க ஒருத்தன் அவங்க இறந்து போனாங்கன்னா, அந்த வேதனை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது, அவர பார்க்க அந்த கூட்டத்துல கஷ்டப்பட்டு பார்க்க வந்திருக்காங்க. சின்ன பிள்ளைய முதற்கொண்டு கூட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது, கட்டாயமா அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஏன்னா, அவங்க இத விஜய் அண்ணா இத நெனச்சிருக்கவே மாட்டாங்க கட்டாயமா. இப்படி ஆகும், இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க நம்ம மக்கள பார்க்கணும். மக்கள்ட்ட நல்லத கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஒரு குறிக்கோளோட தான் வந்திருப்பாங்க. ஆனா, இப்படி ஆகும்னு யாருமே நெனச்சிருக்க மாட்டோம். நீங்க நெனச்சிருப்பீங்களா? இல்ல நான் நெனச்சிருப்பேனா? யாருமே நெனச்சிருக்க மாட்டோம். ஸோ, இனி வரும் காலங்கள்ல அரசு இந்த மாரி விபத்துக்கள் ஏற்படாத வகையில அந்த கட்சி தலைவர்களும் சேர்ந்து தயவு செஞ்சு குடுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி ஏர் ஷோ நடந்துச்சு. ஏர் ஷோல 5 உயிர்கள் போச்சு. அப்ப நம்ம யார குறை சொன்னோம்?